இன்னைக்கு கிருத்திகைன்றதால ஜஸ்ட் நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன். சாம்பாருக்கு என்ன காய் போடுறதுன்னு தெரியல. வீட்டில் காய் எதுவும் அவ்வளோவா இல்லை. அதனால் சொரக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, சொரக்காவை வச்சு ஒரு சொரக்காய் சாம்பார் செஞ்சிடுவோன்ட்டு சொரக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சொரக்காய் சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் நான் வந்துட்டு கொத்தவரங்காய் பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த கொத்தவரங்காய் பொரியல் வந்துட்டு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கொத்தவரங்காய் பொரியலுக்கு நான் வந்துட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி இதில் கடாயில் வந்துட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இந்த கொத்தவரங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து அதுக்கப்புறமா ஃபைனலாக இறக்குற ஸ்டேஜில் தான் நான் வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் புளி ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு அதுலேயே ஊற்றி சாம்பாரை முடிச்சிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான்.